அறிந்தவர் நீரே நீரே நீரே. நான் விழுந்த காலங்கள அறிந்தவர் நீரே, என்னையும் இதுவரையில் தூக்கி சுமந்தீரே. உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு போதும், உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு போதும். நல்லவரே வல்லவரே கிருபையுள்ளவர் ராஜா, நல்லவரே வல்லவரே கிருபையுள்ளவரே, நல்லவரே வல்லவரே கிருபையுள்ளவரே, நல்லவரே வல்லவரே கிருபையுள்ளவரே. என்னை நடத்தி வந்தது உங்க கிருபைதா, என்னை சுமந்து வந்தது உங்க கிருபைதா. சொல்லுங்க, என்னை நடத்தி வந்தது உங்க கிருபைதா, என்னை சுமந்து வந்தது உங்க கிருபைதா. நான் அழுத காலங்கள அறிந்தவர் நீரே, என்னுடைய கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தீரே. நான் அழுத காலங்கள அறிந்தவர் நீரே, என்னுடைய கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தீரே. எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு போதும், உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு போதும். நல்லவரே வல்லவரே கிருபையுள்ளவரே ராஜா, நல்லவரே வல்லவரே கிருபையுள்ளவர். கரமுயர்த்தி, நல்லவரே வல்லவரே கிருபையுள்ளவரே, நல்லவரே வல்லவரே கிருபையுள்ளவரே. என்னை நடத்தி நடத்தி சுமந்து சுமந்து என்னை நடத்தி வந்தது உங்க கிருபைதா, என்னை சுமந்து வந்தது உங்க கிருபைதா. எல்லாரும் சொல்லுங்க, வாய் திறந்து, நடத்தி வந்தது சொல்லுங்க, என்னை சுமந்து. நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே கிருபையுள்ளவரே ராஜா, நல்லவரே வல்லவரே கிருபையுள்ளவரே. நீ என்ன நிலைமையில விழுந்தாய் என்கிறது கர்த்தருக்கு தெரியும். ஆனா கர்த்தர் உன்னை தூக்கி எடுக்க விரும்புகிறார். அவருடைய கரம் நீட்டப்படுகிறது, உனக்காக அவர் கரம் நீட்டப்படுகிறது. நீ என்ன நிலைமையில விழுந்தாய், அது எங்கே விழுந்தது? கர்த்தர் உன்னை தூக்கி நிறுத்துகிறார். இந்த முதல் தேதியில கர்த்தர் உன்னை தேடி வந்திருக்கிறார். தேவன் உன்னை தேடி வந்திருக்கிறார். என் மகனே, என் மகளே, நான் விழுந்த காலங்கள
அறிந்தவர் நீங்கதான், என்னையும் இதுவரை தூக்கி சுமந்தீரே. நான் விழுந்த காலங்கள் அறிந்தவர் நீரே. அல்லாடி நடந்த என்ன தூக்கி சுமந்தி, உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு போதும். எஸ்ஐயா, உங்க கிருபை இந்த இடம் முழுக்க கர்த்தருடைய வல்லமை, அவருடைய பிரசன்னம். நல்லவரே, வல்லவரே, கிருபையுள்ளவரே, நல்லவரே, வல்லவரே, கிருபை, நல்லவரே, வல்லவரே, கிருபையுள்ளவரே, நல்லவரே, நல்லவரே. என் கண்ணீரை திருத்தையில் வையும், அவைகள் நம்முடைய கணக்கில் அல்லவா இருக்கிற. நான் மிகவும் அழுதேன், அழுகிறதற்கும் பலனில்லாமற் போய்விட்டது. சிலர் சொல்லி நான் கேள்விப்படுகிறேன், கண்களிலே கண்ணீர் கூட வற்றி போனது, கண்ணீர் கூட வரல. இந்த அருமையான நாளிலே கர்த்தர் உன்னோடு பேசுவார். கர்த்தர் உனக்காக பேசுவார், உனக்காகவே பேசுவார், உன்னோட பேசுவார். ஆமா, காயமடைஞ்சு வந்திருக்கிற உன்னை வார்த்தைகளால கட்டு போட்டு காயங்களை ஆற்றி கர்த்தர் உன்னை கிருபையாய் தைரியமாய் பலனாய் நடத்துவார். கர்த்தருடைய வார்த்தைக்காக நல்ல கரங்களை தட்டி இயேசுவேன்னு சொல்லலாமா? ஸ்தோத்திரம். நல்ல சகோதரர்கள், தம்பிமார்கள், ஐயாமார்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். நல்லா நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். தேங்க்யூ, எங்களோடு கூட பேசுகிறதற்காக நன்றி. வேதத்திலிருந்து இந்த மாதத்தின் தியானத்திற்காக தெரிந்து கொள்ளட்ட வேத பகுதி 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும்படி நான் கேட்கிறேன். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அதற்கு தேவனுடைய ஊழியக்காரன் ஆசாரியன், சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். அல்லேலூயா. ஒரு ஆசாரியன், ஒரு ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு வார்த்தை. ஆனா பிரதான ஆசாரியர் இந்த உலகத்துல வாழ்ந்த பொழுது நிறைய பேரை பார்த்து சமாதானத்தோடு போன்னு சொன்னார். ஒரு அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. ஆமா, இவர் ஒரு ஆசாரியன், ஒரு ஊழியக்காரன். இவர் சொல்லுகிறார், go in peace. போடுங்க, அது இதுல போடலையே. Go in peace and may the God of Israel grant your petition that you have asked of him. சமாதானத்துடனே போ. ஆண்டவர் இன்றைக்கு சொல்றாரு, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. அவர் சொல்ல அது ஆகும், அவர் கட்டளையிட அது நிற்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் சொல்லும் பொழுது அது அப்படியே நடக்கும். ஆமா, அதுவும் தேவனுடைய ஊழியக்காரன் சொல்லுகிறார், சமாதானத்துடனே போ. நீங்க கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க, நீங்க போகும் பொழுது கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுவார், சமாதானத்துடனே போங்கன்னுவார். அல்லேலூயா. நீ என்ன கேட்டியோ
அதை அவர் உனக்கு கட்டளையிடுவார். இதுதான் உனக்கு வாக்கு தத்தம். நீ என்ன கேட்டியோ அதை அப்படியே செய்வார். நீ என்ன கேட்டியோ அதை உனக்கு தருவார். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்தலாமா? Go in peace and may the God of Israel grant your petition that you have asked of him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப அருமையான ஒரு வேத சத்தியத்தை ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தார். நான் எத்தனையோ முறை இந்த சத்திய வசனங்களை தியானிச்சு இருக்கிறேன், பேசி இருக்கிறேன். ஆனா என்னை வித்தியாசமா கர்த்தர் என்னை நடத்தினார். இதிலே 4 விதமான பாத்திரங்களை கர்த்தர் காண்பிக்கிறார். ஒன்று, ஆசாரியன் ஏலியை காண்பிக்கிறார். இரண்டாவதாக பெனினாள் என்று சொல்லுகிற ஒரு சகோதரியை கர்த்தர் காண்பிக்கிறார். மூன்றாவதாக எல்கானா என்று சொல்லுகிற ஒரு மனிதனை கர்த்தர் காண்பிக்கிறார். நான்காவதாக அன்னாள் என்று சொல்லுகிற ஒரு மகளை கர்த்தர் காண்பிக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ரொம்ப அருமையான ஒரு ஜெபத்தை அன்னாள் ஏறெடுக்கிறாங்க. நான் தாழ்மையா சொல்றேன், உன் ஜெபங்களும் உன் வேண்டுதல்களும் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. உன் வேண்டுதல் தேவனுடைய சமூகத்திலே நினைப்பூட்டுதலாக வந்து எட்டினது. அல்லேலூயா. தேவனுக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். அன்னாளுடைய 3 விதமான வல்லமையுள்ள ஜெப குறிப்புகளை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். நேரம் அனுமதித்தால் பிரதான ஆசாரியர் இயேசு வந்து இந்த உலகத்துல சமாதானத்துடனே போய் என்று அனுப்பின சில மனிதர்களை குறித்தும் நான் பேச விரும்புகிறேன். கர்த்தர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவதாக அன்னாளுக்கு ஒரு காரியம் இருந்தது. அந்த ஜெபத்திலே யாரை குறித்தும் அவள் குறையாக தேவனிடத்துல சொல்லல. சொல்லுங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் குறையாக சொல்லல. அவளுக்கு பிரச்சனை கொடுத்தவங்க எல்லாம் ஆண்டவரிடத்துல ஒரு நாளும் அவள் சொல்லல. சொல்லு, சத்தமா சொல்லு. Hannah does not react negatively when provoked. கவனிங்க, அன்னாள் எரிச்சலூட்டப்படும் பொழுது, அவளுக்கு கோபம் வருகிறது போல பண்ணும் பொழுது வேதம் சொல்லுது, அதை அவள் பொருட்டாக, அதை ஒரு பெருசாக அவள் நினைக்கல. அதுதான் அவளுடைய ஜெபத்திற்கு பதில் வந்ததற்கு காரணம். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. One more time I would like to insist that a point. 3 powerful lessons learned from Anna. The first one is Anna does not react negatively when provoked. அவளை எரிச்சல் ஊட்டும் பொழுதும் கோபப்படுத்துகிற மாதிரி அவளை பேசினாங்க. அவளுக்கு சினம் கொள்ளும்படி பேசினாங்க. நம்மளா இருந்தா கொதித்து எழுந்திருப்போம். But Hannah, she does not react negatively when the time of she provoked by his enemies. Hallelujah. By her enemies. அவளுடைய எதிரிகள் அவளை எரிச்சலூட்டும் பொழுது அவள் கோபப்படாமல் இருந்தாள். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்க யார் என்ன பண்ணாலும் பக்கத்துல கைப்பிடிச்சு அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, கோபப்படாதீங்க. somebody trigger you. சிலர் உங்களை வந்து ட்ரிகர் பண்ணுவாங்க. அப்படியே உன்னை ஒரு மாதிரி பண்ணி அப்படியே ஒரு மாதிரி ஏத்தி விட்டுருவாங்க. நீ என்னதான் பண்ற பார்க்கலான்னு. பட் நீங்க எதையுமே ஏறாதீங்க. கர்த்தர் சமூகத்துல தாழ்மையா இருங்க. கர்த்தர் சமூகத்துல அதை எதையுமே பொருட்படுத்தாதீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன் சத்துருக்கள் பேசுவதை பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க. அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க. சும்மா இங்க வந்து உக்காண்டு போறதுக்கு வரக்கூடாது. பக்கத்துல கைப்பிடிச்சு சொன்ன உன் மொண்டாட்டி கைப்பிடிச்சு சொல்லியா, உன் எதிரிகள் உனக்கு விரோதமாய் பேசுவத உடனே கோபப்படாத சொல்லு. அல்லேலூயா. ஆமா, இதை எனக்கு ஆண்டு சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா என் ஊழியத்துல நிறைய பார்ப்பேன். ஆமா, சபைக்குள்ள பார்ப்பேன், சபைக்கு வெளியே பார்ப்பேன், என் குடும்பத்துல பார்ப்பேன். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்லி கொடுத்தாரு, எம்மா
இங்க பாரு, அன்னாள் தூண்டப்படும் போது, ரொம்ப அழகா இருக்கு. அன்னாள் தூண்டப்படும் பொழுது எதிர்மறையாக நடந்து கொள்ளவில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆனா ஒரு மனிதனை பிசாசு தூண்டினான். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல யூதாசின் இருதயத்தை தூண்டின பின்பு பிசாசு என்ன பண்ணான்? யூதாசின் இருதயத்தை என்ன பண்ணான்? தூண்டினான். கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கணும். இருதயத்தை தூண்டி விட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுநாதர் கூடவே இருந்த ஆளையே தூண்டுறான்னா, திடீர்னு இயேசுநாதரை விட்டுட்டு ஓடுற ஆளை நம்மளை எப்படி தூண்டுவான் பாரு. அல்லேலூயா சொல்லு. நம்மள அப்படியே முழுக்கு போடுவான் அவன். தோத்திரம். கவனிங்க, வசீங்களா அந்த வசனத்தை. சீமோனின் குமாரன் ஆகிய யூதாஸ் காரியோத் அவரை காட்டி கொடுக்கும்படி அவன் இருதயத்தை தூண்டின பின்பு, அல்லேலூயா, 27ஆம் வசனத்தை வாசிங்க. 27ஆம் வசனம். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு, முதல்ல தூண்டுவாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, இங்க பாருங்க, என்ன பாருங்க. முதல்ல தூண்டுவானா உன்னை பத்தி பயங்கரமா பேசுவாங்க. இல்லாது பொல்லாதெல்லாம் பேசுவாங்க. டெல்லியில கூட அந்த அரவிந்த் கெஜ்ரிவால் ஏதோ ஒரு மது கடத்தல் இதுல பொய்யான வழக்கு போட்டு அவர் வெளியே வரும்பொழுது அவர் கதறி அழுகிறார். பொய்யான வழக்குகள் அப்படின்னு சொல்லி வேதம் அழகா சொல்லுது. ஆண்டு அழகா சொல்லி கொடுக்கிறார். உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்களானால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்க, பரலோகத்துல உங்க பலன் மிகுதியா இருக்கும். ஒரு இல்லையா சொல்லு. என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே, என்னைய போய் இப்படி சொல்லிட்டாங்க. நான் அவங்கள எவ்வளவு நல்லா பார்த்தேன், நான் எவ்வளோ அவங்கள பார்த்துக்கிட்டேன். என்னை போய் இப்படி சொல்லிட்டாங்களே. உன்னை தான் சொல்லுவாங்க, உன்னை தான் ப்ரொவோக் பண்ணுவாங்க, உன்னை தான் ட்ரிகர் பண்ணுவாங்க, உன்னை தான் தூண்டி விடுவான் சத்துரு. உன்னை தான் ஏதாவது அவிசுவாசமா ஒரு வார்த்தையை விட்டுருவியான்னு பார்ப்பான். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. முதல்ல தூண்டினான். டைரக்டா உள்ள வரமாட்டான், முதல்ல தூண்டுவான். யோபு பிரச்சனையில கூட முதல்ல போய் கர்த்தர்ட்ட பேசினான். நீ அவனை நல்லா வச்சுக்கிற, அதான் உன்னை நல்லா அவன் அப்பப்ப துதிக்கிறான், உன்னை மறுதளிக்க மாட்டான், அவன்கிட்ட நல்லா இருக்கிறான். அப்படியா? தூண்டினான், அங்க போய் தூண்டினான். தோத்திரம். பக்கத்துல பார்த்து சொல்லு, அவன் வேலையே தூண்டுற வேலை தான். அல்லேலூயா. இப்ப கைப்பிடிச்சு சொல்லுங்க, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். அல்லேலூயா. அண்ணால் அப்படிதான் செஞ்சாங்க. ஆமா. Hannah does not react negatively. ஆமா. அண்ணால் பிசாசுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. பெனினா என்ன வேணா பேசுவா, சக்காலத்தி கண்ட மாதிரி பேசுவா. நான் சொல்ல, பைபிள்ல சொல்லுது. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல நீங்க போய் படிச்சு பாருங்க. பயங்கரமா பேசுவா. ஆமா. இந்த 2 பொண்டாட்டி எல்லாம் பயங்கர பிரச்சனைங்க. உங்களுக்கு தெரியும், அந்த சக்காலத்தி சண்டெல்லாம் பயங்கரமா இருக்கும். தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். ஆனா இங்க பார்க்கிறோம், பயங்கரமா பேசுறாங்க. பட் she had not provoked. அவளை தூண்டும் பொழுது அதை பத்தி எந்த ஒரு அக்கறை காட்டாமல் இருந்தால், கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாமா? நல்லா சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமா, உன்னை அப்படிதான் பண்ணுவாங்க, உனக்கு அப்படிதான் பிரச்சனை வரும். கவனிங்க, உங்க வேலை மேல அப்படிதான் பிரச்சனை வரும். நான் அக்கடான்னு கிடக்குறேன், நீ அக்கடான்னு கேட்கிற, மக்கடான்னு கிடக்குற, உனக்கு பிரச்சனை வரும். உன்னை தூண்டுவாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனா அண்ணால் எவ்வளவு தூண்டினாலும் அவ கர்த்தருக்காக ஒரு வார்த்தை கூட அதை சட்ட பண்ணல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யார் எதை பேசினாலும் எப்படி ஏசினாலும் சட்ட பண்ணாதீங்க, அதை நெகட்டிவா எடுக்காதீங்க. அவங்க பேச 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 நீங்க கர்த்தரால ஆசீர்வதிக்கப்படுவீங்க அப்படின்றத மட்டும் புரிஞ்சிட்டு இப்ப கைய தட்டி இருக்கணும். நீங்க பக்கத்துல பார்த்து சொல்லு, அவன் எல்லாம் அப்படிதான் பேசுவான் சொல்லு, அவங்க எல்லாம் அப்படிதான் பேசுவாங்க.
அவங்கன்னா வேலையா வெட்டியா? எனக்கு எவ்வளவு பெரிய வேலை இருக்கு, நான் ஜெபிக்கணுமே. அல்லேலூயா. முதலாவது, அன்னாளுடைய ஜெபம் வல்லமை உள்ளதாய் இருந்ததற்கு ஒரு பாடம் என்ன தெரியுமா? அன்னாள் தூண்டப்படும் பொழுது எதிர்மறையாக நடந்து கொள்ளவில்லை. This is the main thing. First thing, base. ரைட்டா? இரண்டாவது, Hannah prays fervently in faith. அன்னாள் விசுவாசத்தில் ஊக்கமாக ஜெபித்தாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அழகா ஜெபிக்கிறாங்க. என்ன ஜெபிக்கிறாங்கன்னா, ஒரு ஆண் மகனை கொடு, ஒரு ஆண் மகனை கொடு. நீங்கள் அந்த நான் அந்த அண்ணா கேட்போம், ஆம்புலையோ பொம்புலையோ ஆண்டவரே கூட, ஆண்டவரே ஒரு குழந்தைய கூட, ஆண்டவரே ஆக மொத்தத்துல ஒரு குழந்தைய கூட, ஆண்டவரே. அல்லேலூயா. அக்யூரேட்டா, ப்ராம்ப்டா, ரொம்ப தெளிவா அவ கேட்கிறா, ஒரு ஆண் பிள்ளை கொடு. கொடுத்தா அவன் என்ன பண்ணிடுறேன், நானு உனக்கு கொடுத்துறேன். ஆண்டு யோசிச்சுப்பாரு, எனக்கு கொடுக்கறதுக்கு எதுக்கு இவ கேட்கிறா? இல்ல, எனக்கு ஒரு நிந்தைன்னு ஒண்ணு இருக்குது, எனக்கு ஒரு நிந்தைன்னு ஒண்ணு இருக்குது. ஆனா குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுக்கோ, அந்த நிந்தை என்னை விட்டு நீங்கிரும். அந்த நிந்தை அந்த என்னை விட்டு நீங்கிரும். ஆனா அந்த பிள்ளைய நான் வாண்ட கொடுத்துடுறேன். நிந்தைய நீக்கின பிள்ளைய நான் வாண்ட கொடுக்கிறேன். உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா. இஸ்ரவேல்ல ஒரு பெரிய வாக்குத்தத்தம், மலடு இருப்பதில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப அழகா ஜெபிக்கிறான். ஒரு ஆண் மகனை கொடு, நான் அவனை உனக்கு கொடுத்துடுறேன். ஆனா அதுல ரெண்டு விஷயம். ஒன்று, விட்டு போன இந்த ஆசாரிய பட்டத்தை திரும்பவும் இவன் பெறுவான். ஜெபத்தின் ஆழம் பாருங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜெபத்தின் ஆழத்தை பாருங்க. ஆமா, கோகாத்தின் குமாரர்கள் இவர்கள். விட்டு போன அந்த பெரிய ஆசாரிய பட்டம் இந்த குடும்பத்தையே கர்த்தர் வரவேணான்ட்டாரு, கிட்ட வரக்கூடாதுன்ட்டாரு. ஆனா பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, அன்னாளின் கருத்தான ஊக்கமான ஜெபம் அந்த அந்த குடும்பத்தை மறுபடியும் ஆசாரிய பட்டத்திற்கு கொண்டு வந்தது. கரங்களை நல்லா தட்டணும் நேரத்துக்கு. ரொம்ப தெளிவானவ அன்னாள். சொல்லு, தரிசனத்தோட ஜெபிப்பாள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தரிசனத்தோட ஜெபிக்க. உனக்கு ஜெபிக்கும் பொழுது நீ தரிசனத்தோட ஜெபிக்கணும். மற்றவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது கரிசனையோடு ஜெபிக்கணும். அல்லேலூயா. தரிசனமும் வேண்டும், கரிசனமும் வேண்டும். அல்லேலூயா சொல்லு, சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. Hannah, she had prayed fervently in faith. மூன்றாவது, அவளுடைய ஜெபத்திற்கு ஒரு பெரிய வல்லமை இருந்ததற்கு காரணம், Hannah gives the Lord what matters most to her. அன்னாள் தனக்கு மிகவும் முக்கியமானத தேவனுக்காக கொடுத்துட்டா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல், சத்தமா ஒரு அல்லேலூயா சொல். தனக்கு மிகவும் முக்கியமானத, நீங்க எதையெல்லாம் முக்கியமானது, எதெல்லாம் இதுக்கு இது எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறியோ அதை நீ கர்த்தருக்கு கொடு. கர்த்தர் நிறைவாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கரம் உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அன்னாள் தனக்கு மிகவும் முக்கியமானத இறைவனுக்கு கொடுத்தாள். ஒரு ஆமென் சொல்லுங்க. The three things அன்னாள் செய்தது, ஒரு பெரிய பவர்ஃபுல் பிரேயரை கர்த்தர் உண்டு பண்ணினார். ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, 1 சாமுவேல்ல 1ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம் வாசிக்கலாம். ஒன்று, சேனைகளின் கர்த்தாவே சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, நான் சொல்றேன் இந்த வருஷ வாக்குதத்தம், நான் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் தேவரீர், நாங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும், அவர் சொல்றா, என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து நினைத்தருளி அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும். கரங்களை நல்லா தட்டுங்க. தனக்கு முக்கியமானத அவ எதுக்காக நிந்த அவமானப்படுறாளோ, ஒரு குழந்தையிலேன்னு அவமானப்படுறா பார், அந்த அவமானத்தை நீ கொடுத்துற ஆண்டவரே. நான் மலடியில, நான் குழந்தை
இந்த மலடிய நல்ல பிள்ளை பெரும் தாழ்ச்சி ஆக்கி, அல்லேலூயா, அது சொல்லுங்க அந்த வசனத்தை. சந்தோஷமான பிள்ளை தாழ்ச்சி ஆக்குறாரா கர்த்தர். ஒரு அல்லேலூயா. ஆமா, எவ்வளவு பெரிய சந்தோஷம். தனக்கு முக்கியமானதை, ஆமா, அதை ஒரு பொருட்டாக நினைக்கல, அதை ஒரு கருத்தாக நினைக்கல. அது எனக்கு முக்கியமானது அல்ல, அது கர்த்தருக்கு உரியது. எத்தனை பேர் உங்க பிள்ளைகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? கர்த்தருக்குன்னா கர்த்தருடைய சிக்ஷையில, கர்த்தருடைய அன்பில, கர்த்தருடைய அபிஷேகத்துல, கர்த்தருடைய வார்த்தையில வளர்க்கணும்னு எத்தனை பேர் உங்க பிள்ளைகளுக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? கை உயர்த்தி காமிங்க. ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், ஜெபா சிஸ்டருடைய பசங்க ஒரு வாரம் தவறாம இங்க சபையில இருக்கணும். சாம், ஜெசிகா ஒரு வாரம் தவறக்கூடாது, இங்க சபையில இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் அம்மா இருக்கும் பொழுது எப்படி நீங்க சபைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அம்மா உன்னை அழைச்சு வந்ததோ, நீ அப்படிதான் இங்க இருக்கணும். தூங்கிட்டேன், நான் இது பண்ணிட்டேன், இதெல்லாம் இருக்கவே கூடாது உங்க 2 பேருக்குள்ள. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் 2 வருஷம் பொறுமையா இருந்தேன். ஆனா நிறைய நீங்க என்ன பண்றீங்க? சபைக்கு வர தடைப்படுறீங்க. சபையில தான் நீங்க வளரணும், கர்த்தருக்குள்ளதான் வளரணும். கவனி, என்ன பார், சபையில தான் வளரணும், கர்த்தருக்குள்ளதான் வளரணும், கர்த்தருக்கேற்ற சிக்ஷையில தான் வளரணும். சொல்லு, சத்தமா சொல்லு. உன் அம்மா போனாலும் பரவாயில்ல, நாங்க இருக்கிறோம், கர்த்தருடைய சபை இருக்கிறது. நீங்க சபையில நீங்க இருக்கணும். உங்க முகத்தை, 2 பேர் முகத்தை நான் பார்க்கணும், வார வாரம் பார்க்கணும். தோத்துறேன். ஒரு அல்லேலூயா சொல்லு, சத்தமா சொல்லு. அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, தூக்கி போட்டுட்டு எனக்கு ஆண்டவருடைய ஆலயம் முக்கியம் நீங்க வரணும். ஒரு அல்லேலூயா சொல்லு, சத்தமா சொல்லு. நான் அவங்க 2 பேருக்கு மாத்திரம் சொல்லல, மற்ற பிள்ளைகளுக்கும் நான் சொல்லுகிறேன். மற்ற மற்ற உங்க பிள்ளைகளை கூட நீங்க திருச்சபையில கொண்டு வரணும். சபையிலே அழைத்து வந்து பிள்ளைகள் தேவனுடைய முகத்தை பார்க்கணும், தேவன் அவர்களுடைய முகத்தை பார்க்கணும். அல்லேலூயா சொல்லு, அல்லேலூயா. ஆமா, கவனிங்க. பெனினாள் என்றால் பிரஷியஸ் ஸ்டோன், விலையேற பெற்ற கல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அதே நேரத்துல இன்னொரு வார்த்தை சொல்லுது, அவள் பயங்கரமான கோபம் ஊற்றுவ. மற்றவங்க என்ன பண்ணிடுவாங்க? ரொம்ப கோபமாக்கிடுவாங்க, ரொம்ப கோபப்படுத்திடுவாங்க, மற்றவங்களை ரொம்ப கோபப்படுத்திடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, she was an adversary girl, adversary woman. பயங்கர எதிரி, மற்றவர்களை எதிர்க்கிற குணம் அதிகம் அவளுக்கு. ஆனா அவருக்கு பேர் என்ன? முத்து, விலையேற பெற்ற கல்லு. யாருக்கு? பெனினா என்ற வார்த்தைக்கு பேருக்கு என்ன அர்த்தம்? விலையேற பெற்ற கல்லு, முத்து. அல்லேலூயா. முத்துக்களை யாருக்கு முன்னால போடக்கூடாது? பன்றிகளுக்கு முன்பாக. ஆமா, ஒழுங்கில்லாத ஸ்திரீ யார் தெரியுமா? பன்றி மூக்குல இருக்கிற மூக்குத்திக்கு சமானம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு, சத்தமா சொல்லுங்க. எல்கானா என்று சொன்னால் தேவன் அவனை வாங்கினார். எத்தனையோ நாட்களுக்கு பிறகு, தேவன் எத்தனையோ சந்ததிக்கு பிறகு கர்த்தர் அவனை வாங்குகிறார். மறுபடியும் அவனுடைய சந்ததியை கொண்டு வந்து, எல்கனாவின் மகனாகிய சாமுவேலை கொண்டு வந்து ஆசாரிய பட்டத்திலே கர்த்தர் உட்கார வைக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. யெகோவா என் சாட்சி. எல்கானா என்று சொன்னால் யெகோவா என் சாட்சி. God had purchased me. தேவன் என்னை வாங்கி விட்டார். நாம கூட ரத்தத்தினால வாங்கப்பட்டவங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அவருடைய ரத்தத்தினால வாங்கப்பட்ட சபை. எத்தனை பேரு அவருடைய ரத்தத்தினால வாங்கப்பட்டு இருக்கிறீங்க? உங்க கரத்தை உயர்த்துங்க, நான் பார்க்கட்டும். நான் கர்த்தருடைய ரத்தத்தினாலே வாங்கப்பட்டவன், விலையின்றி விற்கப்பட்டேன், பணமின்றி மீட்கப்பட்டேன். அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால் கர்த்தரனை மீட்டுக் கொண்டார். அண்ணா என்று சொன்னால் கிரேஷியஸ், கிருபை, தேவ கிருபை. என்ன அர்த்தம்? தேவ கிருபைனா என்ன அர்த்தம்? ஹானா, ஹானா என்றால் என்ன அர்த்தம்? தேவ கிருபை, God's grace. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கேட்டுக்கோங்க. இந்த அண்ணாலை பற்றி கடன்னு சொல்லிடுறேன் சில விஷயங்களை. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கிற பொழுது, கர்த்தர் அடைத்தாராம். வேதம் சொல்லுது, கர்த்தர் அடைத்தார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் அடைத்தார். யாருக்கு அடைச்சாருன்னா,
இப்படிப்பட்ட குணம் உள்ள மகளுக்கு கர்த்தர் அடைச்சிட்டாரு. சரி, கர்த்தர் அடைச்சாருனாவ அவருடைய மதிப்பு கூடும். பக்கத்துல பார்த்து கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் தாமதிக்கிறாருன்றாவ அவருடைய மதிப்பு பெருசு. கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு, அல்ல சத்தமா சொல்லு. ஆண்டவர் எதனா தாமதிச்சா உடனே கோவப்படுறீங்க, முறுமுறுக்கிறீங்க, ஆண்டவர் அவிசுவாசமா சில வார்த்தைகளை பேசிடுறீங்க, தேவன் துக்கப்படுறாரு. ஆனா ஆண்டவர் தாமதிக்கிறார், அடைச்சிட்டாரு. கவனிங்க, ஆண்டவர் அடைத்தார் அப்படின்னாவ கர்த்தர் ஏதோ ஒண்ணு புதுசா செய்ய போறாருன்னு அர்த்தம். ஆமா, நிறைய பேருடைய வாழ்க்கையில கர்த்தர் அடைத்திருக்கிறார் சில வாசல்களை. ஆனா கர்த்தர் காத்திருக்கிறீங்க, அதை திறப்பாரா திறப்பாரான்னு காத்திருக்கிறீங்க. மனதை இளைக்க பண்ணுகிறது, விரும்பினது வரும், அது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். நல்ல கரங்களை தட்டி தெய்வத்துக்கு அடைத்த வாசலை கர்த்தர் திறப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, கர்த்தர் அடைத்தாராம். நோவாவின் பேழை யார் அடைச்சது? இவங்களை எல்லாம் உள்ள விட்டு யார் அடைச்சாராம்? கர்த்தரே அடைச்சாராம். தோத்திரம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் அடைச்சாருனாவ திறக்கும் பொழுது ஒரு புதிய ஆரம்பம். சொல்லுங்க, திறக்கும் பொழுது ஒரு புதிய துவக்கம். நல்லா சொல்லு, நல்லா சொல்லு, புதிய நல்லா கர்த்தருடைய அன்பிலே இருக்கணும், ஆவியிலே இருக்கணும். சரியா? தோத்திரம். கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆண்டவர் வேதம் மிக அழகா சொல்லுது, நமக்கு சொல்லி கொடுக்கிறார் கர்த்தர். இன்னைக்கு கர்த்தர் அடைத்தார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் அடைச்சார். கவலைப்படாதீங்க, கவலையே வைக்காதீங்க, அதை பத்தி ஒரு பெருசா நினைக்காதீங்க, அதுல கூட ப்ரோவோக் ஆகாதீங்க. என்ன ஆண்டவர் அடிச்சுட்டாரு, என்ன ஆண்டவர் அடிச்சுட்டாரு, கிடைச்சிருக்க கைக்கு வந்தது இல்லாத போயிருச்ச. இதை விட பெருசா தருவார், இதை விட புதுசா தருவார், இதை விட மகிமையா தருவார். விசுவாசிச்சா கைய தட்டி ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு சொல்லு. விசுவாசிக்கலன்னா அப்படியே சாம்பார் மாதிரி உட்காரு. சொல்லு சத்தமா, ஒரு அல்லேலூயா சொல்லு. ஆமா, சிலெல்லாம் அந்த ஆவியில ஒரு எழுப்புதலே இல்ல. தோத்திர வசனத்தை சொல்லும் பொழுது உள்ள நரும்பு விரும்பலாம் அப்படி சிண்டி விடணும். ரத்தம் யாருன்னா எதனா ஒரு வார்த்தை சொன்னா அப்படி கொதிக்கிறல. கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது உன் உள்ளத்துல இருக்கிற, உன் சரீரத்துல இருக்கிற ரத்தம் அப்படியே சூடு ஏறணும், எலும்புகளிலே அக்கினி அடைபடணும். அப்பதான் ஒரு அல்லேலூயா சொல்லுவேன். ஒண்ணுமே இல்லைன்னா அப்படியே உக்காந்து கிடப்ப, கல்றையில கிடக்கிற எலும்பு மாதிரி கிடப்ப. அல்லேலூயா சொல்லு, சத்தமா சொல்லுங்க. வேதம் மிக அழகா சொல்லு, கர்த்தரை அடைத்தாரா. சொல்லுங்க, அடைத்தவ திறப்பார். ஆனா அதே நேரத்துல மனுஷன் ஒரு வழியை அடைச்சானா கர்த்தர் 7 வழியை திறப்பாரு. பின்னால உட்கார்ந்துக்கிற ஐயாமார்கள், ஐயா இந்த வசனம் உனக்கு வருதா, புரியுதா, இல்ல இது உனக்கு தானா, இல்ல யாருக்கோன்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்து இருக்கிறியா? தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. 10ஆம் வசனத்துல மனம் கசந்து மிகவும் அழுதாள், மனம் கசந்து மிகவும் அழுதாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, ஆண்டவர் சமூகத்துல மனம் கசந்தவங்களை கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார். அவருடைய கொம்பு கர்த்தர் உயர பண்ணி இருக்கிறார். சொல்லு. பேதுரு மனம் கசந்து அழுதான். ஒரே ஒரு நொடி, 2 நொடி, 2 நிமிஷம் பிரசங்கத்துல 3000 பேர் நிழல்ல அபிஷேகம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மனம் கசந்து அழுதா பெரிய காரியங்கள் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷன்ட்ட போய் அழாத சொல்லு, பக்கத்துல சொல்லு, மனுஷன்ட்ட அழாத சொல்லையா, மனுஷன்ட்ட அழாத, ஆண்டவர்கிட்ட அழணும். அல்லேலூயா. அவர்கிட்ட எப்படி அழணும்? சொம்மன ஒரு உளையால அழுவமே அப்படியா இல்ல, மனம் கசந்து பா செய்யா அப்படின்னு கதறி மனம் உடஞ்சு அழுதினா கர்த்தர் இறங்கிருவார். அடைத்திருக்கா, மனம் கசந்து அழுதுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிகவும் அழுதாளா. 11ஆம் வசனத்துல ஒப்பு கொடுப்பேன், ஒப்பு கொடுப்பேன், பொருத்தனை பண்ணினாள். கவனிங்க, கவனிங்க, இங்க கவனிங்க. ஒப்பு கொடுத்தால், பொருத்தனை பண்ணினாள். உங்க ஜெபம் பவர்ஃபுல்லா இருக்கணும்னா ஒப்பு கொடுங்க,
பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பொருத்தனை பண்ணுங்க, பொருத்தனை பண்ணுங்க. பொருத்தனை ஜெபம் ரொம்ப 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 வல்லமை உள்ளது. பொருத்தனை ஜெபம் ரொம்ப வல்லமை உள்ளது. ஆனா பொருத்தனை பண்ணிட்டு அதை செய்யாம போனா மூடரில் கர்த்தர் பிரியப்படுறது இல்லையா? அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, பொருத்தனை பண்ணினால் நிறைவேற்றுங்க. நல்லா தெரியும், நீ பொருத்தனை பண்ணும்போது தெரியும் இது செய்யுமா செய்யாதா தெரியும். அல்லேலூயா. ஆமா, எனக்கு நல்லா தெரியும், சில மனிதர்களை எனக்கு நல்லா தெரியும். பொருத்தனை பண்ணி அவங்க செய்ய மாட்டாங்க. இதை செய்யறேன் கர்த்தருக்குன்னு சொல்லி செய்ய மாட்டாங்க. அப்படி பொருத்தனை பண்ணாதவன் மூடன். அப்படி பொருத்தனை பண்ணி செய்யாதவன் மூடன். அவன்ல கர்த்தர் பிரியப்படல. கர்த்தர் என்ன பண்ணுவார் தெரியுமா? பொருத்தனை பண்ணி நீ செலுத்தாததை வேறு வழியில வாங்கிடுவார். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், நியாயாதிபதிகள்ல எப்தா ஒரு பொருத்தனை பண்ணினான். நான் தாழ்மையா சொல்றேன், அவளை அவன் கொன்று போடல, கர்த்தருக்காகவே விட்டுட்டான். திருமணம் பண்ணாம விட்டுட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்க. இங்க அண்ணாள் பொருத்தனை பண்றா, அவனை ஒப்பு கொடுப்பேன், அவனை உனக்காகவே கொடுத்துருவேன். அல்லேலூயா. ஆமா, ஒப்பு கொடுப்பேன்னா சாதாரணமா ஒப்பு கொடுக்கல அவ. கவனிங்க, நம்மளா இருந்தா குழந்தை பிறந்ததுன்னா முதல் பர்த்டே கொண்டாட்டம் அப்புறமாட்டுன்னு போலாம். முதல் பர்த்டே கொண்டாட்டம் அப்புறமாட்டுன்னு போலாம். 2வது பர்த்டே வரும், ஆண்டவருக்கே தெரியும், இன்னொன்னு பிறக்கட்டும், எடுத்துன்னு போய் விடலாம். 3வது வருஷம் வரும், ஆண்டவரே மறந்துட்டு பாரு, என்கிட்ட இருந்தானா ஆண்டவர்கிட்ட இருந்தானா. ஒரு அல்லேலூயா சொல்லு, சத்தமா சொல்லு. நல்ல பயங்கரமான பித்தளை மாத்தீங்க. தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லு. ஆனா அப்படி இல்லை, அண்ணால் அப்படி இல்லை. என்ன பொருத்தனை பண்ணினாலோ இல்ல, என்ன பொருத்தனை பண்ணினாலோ அதை நிறைவேற்ற என்ன பண்றா? பால் மறக்க செய்து. அவன் பால் மறக்கல, குழந்தை வளர்ந்து பால் மறக்கல, அவனை பால் மறக்க செய்து கொண்டு போய் ஆண்ட சமூகத்துல விட்டுட்டான். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, கலங்கம் இல்லாத ஞான பாலுக்காக அவனை கொண்டு போய் விட்டால் அங்க பேசப்படுகிறது கலங்கமில்லாத ஞானப்பால். குரல் வருகிறது, சாமுவேலே. ஞானப்பாலை கொடுக்கிறவர் பேசுகிறார், சாமுவேலே, சாமுவேலே, சாமுவேலே. அன்னைக்கு பேச ஆரம்பிச்ச ஆண்டவர் அவன் மரிக்கும் வரைக்கும் பேசினாரு. தயா தேவன், இதயா ஆனா, அதனாலதயா போமா உனக்கு கட்டளை இடுவார். கவனிங்க, அது மாத்திரம் இல்ல, 12ஆம் வசனத்துல வெகு நேரம் ஜெபம் பண்ணுவா. யாரெல்லாம் வெகு நேரம் ஜெபிப்பீங்க? குட். வெகு நேரம், ஒரு மணி நேரம், 2 மணி நேரம், குட், வெரி குட். ஒரு 3 மணி நேரம், ஒரு நாளைக்கான தசம பாகம் 3 மணி நேரம். நான் சொல்றது பாப்கார்ன் ஜெபம் அல்ல. சோதராண்டவரே, சோதராண்டவரே, காலையில இருந்து காத்துறாங்க. சோதராண்டவர், ஆண்டவரே தூங்க போற ஆண்டவர், டயர்ட் ஆண்டவர், உனக்கே தெரியும் ஆண்டவர், எவ்வளோ டயர்ட் ஆண்டவர், எவ்வளோ பலவீனம் ஆண்டவரே. ஏசப்பா, ஏசப்பா, படுத்துக்கிட்டாப்பா, அவசர பார்த்துக்கோ, என்ன பண்றது, படுத்துக்கினேன், சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், டபக்குன்னு குறக்க வரும். ஒரு அல்லேலூயா சொல், சத்தமா ஒரு அல்லேலூயா சொல். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். வெகு நேரம் இங்க ஆண்ட சமூகத்துல ஒரு ஆராதனைன்னா, 6 மணிக்கு ஆராதனைன்னா 5 மணிக்கு 1 மணி நேரம் இங்க வந்து முழங்கால இருக்கிறவங்க பாக்கியவான்கள். அப்ப இங்க முழங்காலில நின்று தோத்திரம் ஆண்டவர், இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதியும். சொல்லு. அரக்க பறக்க ஓடி வந்து 6 மணிக்கு ஆராதனைன்னா 6:30, 6:40, 6:45. காரணம் என்ன சொல்றது தெரியுமா? குழந்தைகள் சாக்கு போக்கு. குழந்தைகள் இல்லைன்னா குழந்தைகள் இல்லையே, குழந்தைகள் கொடுத்துட்டா குழந்தைங்க இருக்குது ஐயா.
அல்லேலூயா. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லு. குழந்தைகள் சாக்கு போக்கு அது ஒண்ணும் இல்ல. சும்மா சுடு தண்ணி வச்சு ஈர துணி போட்டு அவ முகத்தை அப்படி தொடச்சு ஒரு ட்ரெஸ்ஸ போட்டு அப்படி போட்டு டவுல போட்டு அப்படி தூக்கிட்டு வந்து 5 மணிக்கு 5:30 மணிக்கு நீ முழங்கார் படிட்டீனா கர்த்தர் உன் பிள்ளைகளை நினைப்பார். கர்த்தர் உன் ஜெபத்திற்கு பதில் தருவார். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. உன் வீட்டுல நல்லா சொகுசா ஏசி போட்டு உன் வீட்டுல நல்லா டேபிள் ஃபேன் வச்சு உன் மூஞ்சி கிட்ட ஃபேன் வச்சுன்னு தூங்குற. தோத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லு. சத்தமா சொல்லு. ஆராதனைனா 4 மணிக்கு எழுந்துக்கணும். 6 மணி ஆராதனை. 4 மணிக்கு எழுந்து ஜெபிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லு. சத்தமா சொல்லுமா. 3:30 மணிக்கு எழுந்துக்கணும். 3:15 எழுந்திருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் ஜெபம். சுண்டி சுண்டி பத்துக்கிற. இதே அவன் வீட்டுக்கு கல்யாணம்னா மார்ல சந்தனம் பூசின்னு ஓடுற. ஒரு அல்லேலூயா சொல்லு. அம்மாப்பா கல்ல இது என்னது முகூர்த்தம் சீக்கிரமா வர சொல்லிட்டாங்க அந்த அக்கா. என்ன அல்லேலூயா. ஊருக்கு முன்ன ஓடுற. தோத்துற நைட்டே போய் அவன் வீட்டுல தங்கிடுற. சத்திரத்துல தங்குற. ஒரு நாள் சபையில தங்கி இருப்பியா சிஸ்டர்? நம்ம ஒரு 10 பேர் இங்க ஜெபம் பண்ணலாம். இரவு முழுக்க இந்த சபையில நம்ம ஜெபிக்கலாம். யாருன்னா வரீங்களா? எப்போ முடிப்பான் அந்த ஆளு? 8 மணி ஆக போதே. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ எப்போ உன் ஜெபம் கேட்கப்படும்? உன் ஜெபம் எப்படி கேட்கப்படும்? தோத்திர வெகு நேரம் ஜெபிக்கணும். வெகு நேரம் ஜெபிக்கணும். ரொம்ப நேரம் ஜெபிக்கணும். சில சாப்பாடு சாப்பிடுவாங்க பத்திரியில கவனி. சிலர் சாப்பாடு சாப்பிடுவாங்க. சிலர் சாப்பாடு சாப்பிடும் போது சிலர் எப்படி சாப்பிடுவாங்க? கபா 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 கபாக அள்ளி கொட்டிப்பாங்க. சீப் எத்துன்னு வந்துரு. நீ கபா கபாக அள்ளி கொட்டிப்பாங்க. தெரியல. நான் சீக்கிரமா சாப்பிட்டுருவேன். சூடா இருந்தா கூட கடகடன்னு அள்ளி போட்டுப்பேன் அப்படின்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? உண்மையா ஹானஸ்டா சொல்லுங்க. கை காட்டுங்க. பரவாயில்ல. அக்கா இருக்கிறாங்க. வெரி குட். சந்தோஷம். அம்மா இருக்கிறாங்க. யார் யார் இருக்கிறீங்க? இல்லையா? நான் அப்படி எல்லாம் சாப்பிட மாட்டேன். பெண்ணெஞ்சி 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 பெண்ணெஞ்சி. எப்படியோ ஒரு மணி நேரம் ஆவையா நான் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு. ஒரு சாப்பாடை அவ்வளோ அழகா ரசித்து சுவைத்து மென்னு 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 அழகா சாப்பிடுறேன். சில சொல்லுவாங்க, ஏமா பதார்த்தம் அப்படியே நான் கடைசியா சாப்பிடுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. சிலர் வச்சவன கபு கபுக்குன்னு தூண்டும். இந்த வெகு நேரம் ஜெபம் ரொம்ப அவசியம். தேவ சமூகத்தில் முழங்கார் படியிடணும். தோத்திர பலிகளை செலுத்தணும். நன்றி ஆண்டவரே, இந்த ஜெபத்திற்கு என்னை தகுதிப்படுத்துங்கப்பா. என் பாவங்கள் இந்த ஜெபத்திற்கு தடையா இருக்கக்கூடாது ஆண்டவரே. என் அக்கிரமங்கள் இந்த ஜெபத்திற்கு தடையா இருக்கக்கூடாது. கவனி, ஜெபத்தை சொல்லி தரேன். என் ஜெபம் இந்த கூரை எட்டாம போயிடக்கூடாது ஆண்டவரே. உன் சமூகத்துல எட்டணும் ஆண்டவரே. தோத்திர பலிகளை செலுத்துறேன் ஏசப்பா. கடந்த நாட்கள்லாம் எவ்வளவு நன்மைகளை செய்தீங்களப்பா. ஜனவரி மாசம் எவ்வளவு நன்மை, பிப்ரவரி மாசம் எவ்வளவு நன்மை. திடீர்னு 5000 ரூபாய் காலில். அல்லேலூயா. அதுல 500 ரூபாய் தராத இருக்குது நிறைய. ஊழியக்காரனு கொடுக்கணுமா இல்லையா? அல்லேலூயா. அல்லேலூயா. இதை கட் பண்ணுவீர்களாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எவ்வளவு அதிசயமா நடத்துனீங்க ஆண்டவரே. என்ன மாதிரி சாப்பாடு கொடுத்தீங்க, எப்படி எல்லாம் என்ன நடத்துனீங்க. பலவீனம் வந்தது, அந்த பலவீனத்துல இருந்து என்ன விடுதலை ஆக்குனீங்க. சுகம் கொடுத்தீங்க ஆண்டவரே. இதெல்லாம் சொல்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் போயிரும். நன்றி சொல்ல ஒரு 1/2 மணி நேரம் போயிரும். அதுக்கப்புறமா பிரமிக்கத்தக்க ரூபமா என்ன உருவாக்கினீங்களப்பா, என்ன உண்டாக்கினீங்களப்பா. ஸ்தோத்திரிக்கிறப்பா. காடு மேடு பள்ளம்லாம் என்ன சுமந்து வந்தீங்களப்பா. எவ்வளவு நன்றி அப்பா. இத்தனை நன்றி சொன்னாலும் போதாது. அப்படி சொல்லி
நீ அழுதினா அழுறது ஒரு 1/4 மணி நேரம் ஜெபத்துல. அல்லேலூயா சொல்லு. அப்படியே போகும்பொழுது அந்த விண்ணப்பத்தின் அபிஷேகம் இறங்கும். விண்ணப்பத்தின் ஆவியானவர் பாப்பாரு, அம்மா மகன் ரொம்ப சோர்ந்துட போறான்னு சொல்லிட்டு ஒரு அபிஷேகத்தை உன் மேல இறக்குவாரு, உனக்குள்ள இறக்குவாரு. அந்த அபிஷேகம் என்ன தெரியுமா பண்ணுவாரு? ஆவியானவர் என்ன தெரியுமா பண்ணுவாரு? வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட உன்னை விண்ணப்பம் பண்ண வைப்பாரு. அப்புறம் ஆவியானவர் இறங்கிட்டாருன்னா 6 மணி நேரம் 7 மணி நேரம்லாம் ஒரு சாதாரண நிமிஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசியாக தன் இருதயத்தை ஊற்றினார். வாசிக்கலாமா? 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அண்ணால் பாஸ்டர் வந்து அந்த அம்மா வாயாச்சு நேக்குது, அது நேக்குது. எத்தனை பேருக்கு நல்லா தெரியும், சிலர் அழமாட்டாங்க சகோதரருங்க, ஆனா போட்டுன்னு வந்துட்டாங்கன்னு வச்சுக்க பயங்கரமா அழுவாங்க. அப்படிப்பட்ட அன்பு உள்ளவங்களெல்லாம் எத்தனை பேர் நீங்க பாத்துக்கிறீங்க? அவங்க போட்டுன்னு வந்துட்டாங்கன்னா அம்மா அவன் அழுவான் பாரு அம்மா. நான் கூட நிறைய நேரத்துல அவங்க கண்டு ஏமாந்துக்கிறேன். ஆமா, கிளிசரினே தடவாம அழுவாமா, உள்ள அந்த மாதிரி சொட்டு அவன் போட்டுக்கிறது. ஒரு இல்லையா சொல்லு, சத்தமா சொல்லு. இல்ல எவன் செத்தாலும் எவன் போனாலும் அவன் அழவே மாட்டான். திடீர்னு போட்டானா அழுவான். அல்லேலூயா, அல்லையா சொல்ல மாட்டேற, சத்தமா சொல்லு. ஆனா இங்க சொல்லுது, பாஸ்ட் நினைச்சாரு இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்திருக்கு போலகுது, ஏதோ இது போட்டுடுச்சு போலகுது. ஏன்னா இந்த திருவிழால இந்த வருஷத்துல வரும்போது இதெல்லாம் அருந்துவாங்க, உணவு குடி போஜனம் எல்லாத்தையும் எடுப்பாங்க. இந்த மாதிரி ஏதோ பண்ணிடுச்சு போலகுது, இந்த திராட்சை ரசமாவது மதுவாகில ஏதாவது எடுத்துச்சு போலகுது. நல்லா கேட்டுக்குங்க, குடிக்கிற பொம்பளைங்க கூட இருக்கிறாங்க, ஆனா நம்ம சபையில இல்ல. இயேசு கிறிஸ்து நாமத்துல நம்ம சபையில இல்ல, எனக்கு நல்லா தெரியும். ஆனா குடிக்கிற ஆம்பளைங்க நம்ம சபையில இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா, அவங்க அடுத்த முறை குடிச்சானுங்கன்னா அவன் வாயெல்லாம் வெந்து போனப்பா, வெந்து போய் வாயெல்லாம் இவ்வளோ பெருசா பொப்பா, இந்த பப்புன்னு வாய் மாதிரி அவனுக்கு ஊபி போன ஆண்டவரே. ரெலிலியா சொல்லு. இதை நான் இயேசு நாமத்துல சொல்றேன், இதை நான் இயேசு நாமத்துல சொல்றேன். எங்க போனாலும் உனக்கு சுகமாவது. ஜூலியன் கிட்ட போனாலும், வேற யாருமா டாக்டர்? கணேச, எவனும் சுகமாக முடியாது. ஊழியக்காரன் நான் தான் ஜெபம் பண்ணுவேன், ஏன்னா இத சொன்னதே நான் தான். தோத்திர ஆண்டவரே, அல்லேலூயா. குடியனும் போஜன பிரியனும் தரித்திரனாவான், குடி கந்தையை உடுத்துவிக்கும். அல்லேலூயா. ஆமா, குடிக்கிறவன் தன் பாய்மர தட்டில படுத்துட்டு இருக்கிற போல இருக்கும் கடல்ல. தோத்திரம், அல்லேலூயா, அல்லையா சொல்லுங்க. தோத்திரம், அல்லேலூயா. அதிகாலமே எழுந்து மதுபானத்தை குடிக்கிறவனுக்கு ஐயோ. காலையில எழுந்து போறாமா, ஓட்டேரியாண்ட கிடைக்குதுன்னு. 12 மணிக்கு தான் சரக்கு கடை திறக்கிறானுங்க. காலைல 12 மணிக்கு போறாமா விசுவாசி, அந்த பக்கம் இல்லைன்னா புளியாந்த பக்கம் போறான். இந்த என்ன அது பிரான்சிஸ் ஐயா சபை வச்சுக்கிறாரு, என்ன அது என்ன வைன் சாப்பாது தர்ஷனம், அங்க எங்கேயோ விற்கிறானுங்க. உனக்கு எல்லாம் சந்து பூத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறானுங்கப்பா. ஒரு இல்லையா சொல்லு, சத்தமா சொல்லு. அம்மாய்யா, இப்ப நார்மலா ஒரு இது இவ்வளோன்னா போய் அது ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா அவனுக்கு சாத்தான் அப்படியே வெறி கொண்டு வச்சிருக்கிறான். தோத்திரம், இயேசு நாமத்துல சத்துருவே, குடிக்கிற ஆவிய, குடியின் ஆவிய இயேசு நாமத்துல இனி குடிய உன் வாயில வச்சா உன் வாய் பொங்கி வீங்கிறோம். நீ இந்த இடத்துக்கு வரும்போது பப்புன்னு வாய் மாதிரி வருவ. நீங்க நீங்க ஐயா அது சிரிக்காதிய, வேதனையோட சொல்றேன். ஊழியக்காரன் வேதனை, ஆவியானவருடைய அங்கலாய்ப்பு, நான் அதை சொல்றேன். ஒரு சொல்லு, சத்தமா சொல்லு. எனக்கு நல்லா தெரியும், நான் முடிச்சிடுறேன். ஒரு ஆள் எனக்கு நல்லா தெரியும், ஜிஜி ஹாஸ்பிட்டல் தானே, அதான் ஃபர்ஸ்ட் இந்த இது டெஸ்ட் பேபி ஜெமினி கணேசன் உடைய மகளுடைய ஹாஸ்பிட்டல் நுங்கம்பாக்கத்துல ஸ்டெர்லிங் ரோட்ல. அப்பொழுது எனக்கு வேலை கிடையாது, சைக்கிள்ல போயிட்டு வேலை கேட்டுன்னு வர போறேன்.
எனக்கு தெரிஞ்ச பிரதருடைய அண்ணன் ஞான ஸ்நானம் எடுத்துட்டார். ஈசிஐ திருச்சபையில ஞான ஸ்நானம் எடுத்துட்டாரு அண்ணன். எடுத்துட்டு என்னை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம், பம்புவாப்புல. என்னை பார்த்தாவே சிலர் தப்பு பண்றவங்களாம் நம்மளை பார்த்தா பம்புவாங்க, தோத்துறோம். பம்புராணி பிள்ளைங்க மாதிரி பம்புவாங்க, தோத்துறோம். நான் போன உடனே பம்புராப்புல, என்ன அண்ணன் பம்புராப்புல அப்படின்னு யோசிச்சுட்டு கம்முன்னு விட்டுட்டு, அப்புறம் ஆண்டோடைய அன்பை திரும்பவும் சொன்னேன் அவருக்கு. திரும்பவும் சொல்லிட்டு, ஞான ஸ்நானம் எடுத்துறீங்க, பத்திரமா இருக்கணும், உடன்படிக்கையை காத்துக்கொள்ளணும், உங்க மேல இருக்கிற அந்த ரட்சிப்பை நீங்க காத்துக்கொள்ளணும், பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இவர் பாக்கெட்ல சிகரெட் வச்சிருந்துக்கிறாரு. நல்லா கவனிங்க. எப்போ நான் அப்படி திரும்புவேன்னு பார்த்து நின்றுக்கிறாரு. நான் சைக்கிள்ல திரும்பிட்டேன். உடனே அப்பா நல்ல வேலை போனாரா சொல்லிட்டு பாக்கெட்ல இருக்கிற சிகரெட்டை எடுத்து அந்த பொட்டிக்கடல அந்த இது மாதிரி எரியும் தெரியுமா, அப்படி இது அழுத்துவானுங்க, பாத்துக்கிறியா? நம்ம ஆளுங்களே கூட இருக்கிறானுங்க, ரஜினிகாந்த் மாதிரி குச்சிட்டான்னா டக்குன்னு சிகரெட்டு பிடிப்பான். தோத்திரம். ஆண்டவரே நன்றி ஏசப்பா. இதெல்லாம் ஆவியானதான் சொல்றாரு, நான் பார்க்கல, ஆனா பரிசுத்த தேவன் பேசுறாரு. இதை அவன் அங்க போய் அதை அழுத்தினோன்னா அந்த ஸ்ரிங் மாதிரி ரெட்டா ஆகும். அதுல இப்படி வீடியோ வைப்பான், சிகரெட் இப்படி வைப்பான். அவர் இப்படி எடுத்து வாயில வைக்கும் போதே கவுச்சி ஸ்மெல்லு வந்துதான். கவுச்சி ஸ்மெல்லு, சகிக்க கூடாத ஒரு கவுச்சி ஸ்மெல்லு வந்துதான். அந்த சிகரெட்டு தூக்கி எரிஞ்சிருக்கிறாரு. அன்னைக்கு எரிஞ்சவரு இயேசுவுக்கு தன்னை அர்ப்பணித்தார். நான் சொல்றேன், குடிக்கிற நீ குடிச்சுனா வாந்தி பேதி ஆயிரும். தோத்துறேன். இயேசு கிறிஸ்து நாமத்துல ஊழியக்காரன் சொல்றேன், நான் இன்னைக்கு சொல்றேன், யாரா இருந்தாலும் சொல்றேன், எவனா செத்தானா உனக்கு பாடு, எவனா கல்யாணம் ஆச்சுன்னா உனக்கு பாடு. உடனே சேர்ந்துக்கிற கேங் அங்க ஊத்திக்கிற. இங்க ஏலி சொல்றான், நீ குடிச்சிட்டியா? இல்லப்பா நான் குடிக்கிறவல்ல, அப்படி அல்ல. யாருன்னா சொல்ல முடியுமா? அப்படி அல்லன்றவங்க மட்டும் கை உயர்த்து வர இல்லையா சொல்லுங்க. வெரி குட். அப்படி அல்ல. உங்களுக்கு கூட குழந்தை பிறந்தா பிராந்தி ஊத்தி கொடுப்பாங்க, தோத்துறான். அதை கூட என் பொண்டாட்டி நான் கொடுக்கல, தோத்துறான். ஏசு ரத்தம் ஜெயம். இல்லையா சொல்லு, சத்தமா சொல்லு. குழந்தை பிறந்தா பிராந்தி கொடுக்கணுமா? இன்னும் கதை பாரு, சரக்கு. அந்த பொண்ணை பெத்த அம்மாவும் ஊத்திப்பா கொஞ்சம். தோத்துற ஆண்டவர் அல்லேலூயா. ஏசு ரத்தம் ஜெயம். கவனி கவனி கவனி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மாதிரியா இருக்குதா? 5 மணிக்கே வச்சா நல்லா இருக்கும் அந்த வாக்கு தத்தோன்றியா? தோத்துறேன். இங்க கவனிங்க, ரொம்ப ஆச்சரியம். நான் சொல்லி முடிச்சிடறேன். அப்படி அல்ல என் ஆண்டவனே, என் ஊழியக்காரனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சை ரசமாக்கிலும் மதுவாக்கிலும் குடிக்கலப்பா, குடிக்கலப்பா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, குடிக்கலப்பா. அல்லேலூயா. நான் எதையும் குடிக்கலப்பா. அன்னைக்கு அதெல்லாம் சகஜம். நீங்க பெங்களூர்லாம் போனீங்கன்னா குடும்பமா உட்காந்து குடிப்பாங்க. பெங்களூர்ல எல்லாம் குடும்பமா அப்பன் புள்ள பேரன் பேத்தி ஆயா தாத்தா எல்லாமே ஊத்திக்கும். எனக்கு கொஞ்சம் ஊத்துக்க, நீ கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கோ, நீ கொஞ்சம் சோடா ஊத்திக்கோ. அல்லேலூயா. நாங்க போனோம்னா அவனுங்கெல்லாம் குடிக்கவே மாட்டானுங்க. திருடனுக்கு தேள் கொட்டுற மாதிரி இவனுங்க வேற வந்துட்டானுங்களேன்னு. ஒரு அல்லேலூயா சொல்லு. குடி நம்ம குடிய கிடையாதுல்ல, தோத்துறோம். குடி வித்தவன் குடும்பம். இயேசு கிறிஸ்து நாமத்துல ஒரு டிராப் என் நாக்குல படலைய, தோத்துற. இயேசு காப்பாத்தினார. ஒரு அல்லேலூயா சொல்லு, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. சொல்றாங்க, நம்ம திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சன்னதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். பிரதர், இன்றைக்கு உங்க இருதயத்தை கர்த்தருடைய சன்னதியில் நீங்க ஊற்றும் பொழுது கர்த்தர் உன்னை மாற்ற வல்லமையுள்ளவராயிருக்கிறார். கரம் உயர்த்தி அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எத்தனை பேர் சொல்றீங்க? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ இப்படி இருந்தா கோ இன் பீஸ், சமாதானத்துடனே போ. இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்கலாமா? யாருக்கெல்லாம் சந்தோஷம்? ஜெபத்தை கேட்டீரப்பா, ஏ மைனர் கொடுங்க. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, தள்ளாட விடவில்லை அப்பா, தாங்கியே நடத்திடுமே. எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடி, எல்லாரும் கண்ணை மூடி ஜெபம் பண்ணணும். கண் மூடி ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்தோத்திரம். தள்ளாட விடவில்லையே,
தாங்கியே நடத்திடுமே. தள்ளாட விடவில்லையே, தாங்கியே நடத்திடுமே. புகழ்கின்றோம் பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றோம் பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா. கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா. ஓ விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் இங்கு ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் இங்கு ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எல்லோரி நீதானையா, என்னையும் கண்டீரையா. எல்லோரி நீதானையா, என்னையும் கண்டீரையா. புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. ஓ இன்றும் என்றும் வல்லவரே. சொல்லுங்க, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு ஜெயம். உன் கண்ணீரை ஆண்டவர் கண்டார், இருதயம் ஊற்றப்பட்டது. விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. தள்ளாத விடவில்லையே, புகழ்கின்ற பாட்டு பாடி புயலின் ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்ற பாட்டு பாடி புயலின் ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. சொல்லு சொல்லு, நன்றி அப்பா நல்லவரே, இன்னும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்னும் என்றும் வல்லவரே. எல்லா தலைக்கு மேல கரங்களை தட்டி சமாதானத்துடனே போ. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்துல எதை